இந்த உலகத்துல லக்கு, அதிர்ஷ்டம் எல்லாமே எல்லாருக்குமே நடக்கும். ஆனா நம்மள மாதிரி இருக்க பசங்களுக்கு தான் அது அப்பப்போ நடக்கும், சில டைம் நடக்காமையே போயிடும். என்னப்பா ஐடி பார்க்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? வேலையை விட்டு தூக்கிட்டானுங்கடா. அதுக்கு தான் என்ன மாதிரி சுதந்திர பறவையா இருக்கணும். பேசுவடா, நீ என்ன பேசுறா? போடா போடா. அடுத்து என்ன பண்ண போற? தெரிலடா, யோசிக்கணும். போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். சரிடா. இங்கே பாரு, நான் சொல்கிற வேலை எதை நீ செய்யணும். இங்கே கோவப்பட்டுலாம் இருந்தால் வேலையை விட்டு கிளம்பிடுது. ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னேன். என்னது? என்ன மாதிரி நீயும் டெலிவரி ஒர்க் செய்யலாம்ல. ரொம்ப சலிச்சிக்காதடா. 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் சம்பாரிச்சிக்கலாம். டெலிவரிலாம் அவ்வளோ எடுக்கலாமா? ஆமாண்டா. நாளைக்கு நான் வரேன், என்னையும் ஜாயின் பண்ணி விட்றியா? நாளைக்கு வா, உன்னையும் ஜாயின் பண்ணி விட்றேன். இப்போதைக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் சரியா இருக்கும்ல. சரி, நானும் ஓட்டுறேன். நாளைக்கு பாரு. என்னடா டெலிவரிக்கு கிளம்பிட்ட போல? ஆமா, வெட்டியாக இருக்கிறது போவோம். ஆல் த பெஸ்ட் மச்சான், பார்த்து ஓட்டு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நல்லா வந்தா சரிதான். சரி, எதனா கால் பண்ணு. கடவுளே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் நல்லபடியாக வரணும், நல்லா சம்பாதிக்கணும். உன்னை பார்த்ததே இல்லையே. புது பையனா? இதுக்கு முன்னாடி ஆர்டர் பார்த்துட்டியா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா? ஃபர்ஸ்ட் ஆர்டரே உனக்கு சிறப்பான பொருள் வந்திருக்கு. எந்தா என்னண்ணா காண்டம் இருக்கு? இதெல்லாம் இங்கே நார்மல்ப்பா. போய் டெலிவரி பண்ணு. சரிண்ணா. இங்கே தானே சொன்னாங்க. என்ன பொண்ணு வருது? இந்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ. இந்தாங்க உங்கள் டிப்ஸ். தேங்க்ஸுங்க. மேம், மோனிஷா? ஆமாம் ப்ரோ. இந்தாங்க மேம். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. காசு தருமா எக்ஸ்ட்ரா ஏதாவது? நீ வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓட்டியிருக்கேன். ஒரு நிமிஷம். பாப்போம் கொடுக்குதாங்க. உள்ளே போயிருச்சு. இப்போ கிடச்சது 400 ரூபா, பெட்ரோலுக்கே 200 ரூபா போச்சு. என்ன பண்ணுறது? ப்ரோ டீ இருந்தாங்க. தேங்க்ஸ் மேம். ஏதாவது பண்ணணும். சொல்லுமா. ஐயோ, ஓகே தாம்மா. உள்ள குளிர்தா, அதான் டீ குடிக்கலான்னு அப்படியே வந்தேன். ஓகேம்மா. வாங்கி தரேன், காசு அனுப்பி விட்றேன். அப்பா வந்துட்டாரா? அவர் ஐ டெஸ்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னார். சரிம்மா, நான் அதுவும் பார்த்துட்டு உனக்கு அமௌண்ட் அனுப்பி விட்றேன். ஓகேம்மா. சாப்பிட்றேம்மா. இதில் ஃபேமிலிக்கும் அமௌண்ட் அனுப்பணும். நம்மளை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பசங்களையெல்லாம் இந்த கடவுள் ரொம்ப சோதிப்பான்ல, அந்த அளவுக்கு இருக்கும். என்னடா பண்ண போகிறோம்? ஏதாவது வேலைக்கு போயிட்டுருப்போம், நார்மலாக தான் போகும். எவனோ ஒருத்தன் வந்து வேலையை பிடுங்கி நம்மளை தெருவில் கொண்டு வந்து நிற்க வச்சுருவான். அப்புறம் கிடைச்ச வேலையை பண்ண ஆரம்பிப்போம். டேய், எப்பட்றா ஓட்டுறீங்க? முதுகுலாம் வலிக்குதுடா அப்பா. கஷ்டப்பட்டு ராஜா. ஆரம்பிச்சிட்டான். ஏசிலே உட்காந்துருந்தல, இப்போ தெரியுதா? சரி, ஓகேடா, நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். நம்ம எல்லார் லைஃப்லையும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, நமக்கு எதாக இருந்தாலும் அவன் தான் சொல்லுவான். அவன்கிட்ட கேட்காம நம்மளும் எதுவும் பண்ண மாட்டோம். சார், பக்கத்தில் வந்துட்டேன் சார். செம்ம டிராஃபிக் சார். அதான் சார். வந்துட்டேன் சார். வேணாம் சார், வந்துடுறேன். சார், ஆர்டர் சார். எந்த டைமுக்கு ஆர்டர் போட்டால் எந்த டைமில் எத்தனை வந்து கொடுக்குற? சார், டிராஃபிக். டேய், அந்த டிராஃபிக் மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. Sorry. நீ தான் எனக்கு வேலை செய்கிற, சரியா? நான் உனக்கு வேலை செய்யலை. பாடி. ஹலோ மேம், பக்கத்தில் தான் மேம் இருக்கேன். வந்துடுறேன் மேம். சீக்கிரம் வந்துடுறேன் மேம், வந்துடுறேன். ஐயோ, நிம்மதியாக சாப்பிட கூட முடியலையே. சாப்பிட்ருவோம். மீனாட்சி இங்கே தானே சொன்னாங்க, யாரே காணும். ஹலோ மேம், ஆர்டர் வந்துருச்சு மேம்.
இல்லைம்மா. மேம் இங்கேருந்து அது 8 கிலோமீட்டர் காட்டுது மேம். மேம் இல்லை. ஓகே மேம், நான் கொண்டு வந்து தரேன். ஹலோ மேம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். ஓ சரி, வாங்க வாங்க. ஹாய் மேம். பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மேம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். இருங்க, நான் மேலே வரேன். இருங்க. என்னடா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன்னா? காசு இல்லாத டைமில் எப்படி பண்ணுவாங்க? மச்சான் நான் சீக்கிரமாக போகிறேன், நீ சீக்கிரமாக வந்துடு வீட்டுக்கு. அம்மா, அக்கௌண்ட்டில் ஒரு 5000 போட்டு விட்ருக்கேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். கூப்பிட்றேம்மா. சொல்லு. தூங்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நான் திருடலை, பிச்சை எடுக்கலை, டெலிவரி வேலை ஓட்ட தான் போகிறேன். ஓ சரி, வேறு வேலை கிடச்சிரும், நான் போகிறேன். சரி, சாப்பிட்டியா? இல்லை. ஆமாம். சரி, குட் நைட். வாழ்க்கையில் ஒருத்தர் லவ் பண்ணணுன்னா, லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணுன்னா ஒரு நல்ல வேலை இருக்கணும்ல. ஏன் டெலிவரி வேலை ஒன்றும் கேவலமான வேலை இல்லைல்ல. அது நமக்கு பிடிக்கும், நம்ம தேவைக்கும் தானே நம்ம வேலைக்கு போகிறோம். அது எந்த வேலையாக இருந்தால் என்ன? நம்ம திருடலை, பிச்சை எடுக்கலை, டெலிவரி வேலை தான் பார்க்குறோம். அதெல்லாம் காலர் தூக்கிட்டு சொல்லலாம் டெலிவரி வேலை பார்க்குற பையன்னு.